காவிரி நீர் சிக்கலை பயன்படுத்தி கர்நாடகாவில் தேர்தல் வரும்போதெல்லாம் அரசியல் செய்வது அவர்களின் வாடிக்கை. இன்னும் ஓராண்டுக்குள் கர்நாடகாவில் சட்டப்பேரவை தேர்தல் வர இருக்கிறது. ஓரிரு ஆண்டுக்குள் 2028 வர இருக்கிறது. ஆகவே அவர்கள் காவிரி சிக்கலை இன்னும் கூர்மைப்படுத்துவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. இவ்வாறான நிலையில் இந்திய பிரதமரை தமிழ்நாடு அரசின் சார்பில் சந்திக்க வேண்டியது மிக மிக இன்றியமையாத ஒரு தேவையாக இருக்கிறது. அதற்கு முன்னதாக அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டுகிறார். ஆகவே இது குறித்து விரைவில் தமிழக அரசு ஒரு நல்ல முடிவை எடுக்கும். இல்லை சார், அவரே சட்டமன்றத்தில் அது குறித்து விரிவாக பேசிட்டோம். அப்புறம் அனைத்து கட்சி கூட்டம் தேவையில்லைங்கிற கருத்தையும் நிர்மல்குமார் சொல்றாரு. அதுக்கு மேலே அவர் தான் இல்லை, தொடர்ச்சியாக இந்த அரசனுடைய போக்கு ஒரு ஆளும் ஒன்றிய அரசு பாஜக அரசுக்கு சாதகமாக நீட் விவகாரமாகட்டும், தமிழ் தாய் வாழ்த்து இல்லை இதில் இல்லை சார் வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படி ஒரு இதை ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பிரச்சனைங்கிறதுனால நிதானமாக அவங்க முடிவு எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவர் நேரடியாக போய் கர்நாடக முதலமைச்சரை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டார். அங்கே இருக்கக்கூடிய சூழல் இப்போ சரியாக இல்லை அப்படின்னு கர்நாடக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அடுத்த கட்டமாக அவங்க என்ன பண்ண போகிறாங்கிறத பொறுத்து. காவிரி நீர் சிக்கலை பயன்படுத்தி கர்நாடகாவில் தேர்தல் வரும்போதெல்லாம் அரசியல் செய்வது அவர்களின் வாடிக்கை. இன்னும் ஓராண்டுக்குள் கர்நாடகாவில் சட்டப்பேரவை தேர்தல் வர இருக்கிறது. ஓரிரு ஆண்டுக்குள் 2028 வர இருக்கிறது. ஆகவே அவர்கள் காவிரி சிக்கலை இன்னும் கூர்மைப்படுத்துவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. இவ்வாறான நிலையில் இந்திய பிரதமரை தமிழ்நாடு அரசின் சார்பில் சந்திக்க வேண்டியது மிக மிக இன்றியமையாத ஒரு தேவையாக இருக்கிறது. அதற்கு முன்னதாக அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டுகிறார். ஆகவே இது குறித்து விரைவில் தமிழக அரசு ஒரு நல்ல முடிவை எடுக்கும். இல்லை சார், அவரே சட்டமன்றத்தில் அது குறித்து விரிவாக பேசிட்டோம். அப்புறம் அனைத்து கட்சி கூட்டம் தேவையில்லைங்கிற கருத்தையும் நிர்மல்குமார் சொல்றாரு. அதுக்கு மேலே அவர் தான் இல்லை, தொடர்ச்சியாக இந்த அரசனுடைய போக்கு ஒரு ஆளும் ஒன்றிய அரசு பாஜக அரசுக்கு சாதகமாக நீட் விவகாரமாகட்டும், தமிழ் தாய் வாழ்த்து இல்லை இதில் இல்லை சார் வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படி ஒரு இதை ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பிரச்சனைங்கிறதுனால நிதானமாக அவங்க முடிவு எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவர் நேரடியாக போய் கர்நாடக முதலமைச்சரை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டார். அங்கே இருக்கக்கூடிய சூழல் இப்போ சரியாக இல்லை அப்படின்னு கர்நாடக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அடுத்த கட்டமாக அவங்க என்ன பண்ண போகிறாங்கிறத பொறுத்து.